வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7207948735. நடப்பாண்டு IPL தொடர் சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் இன்று மாலை கோலாகலமாக தொடங்க உள்ள நிலையில் CSK RCB அணிகள் மோதும் முதல் போட்டியை காண ரசிகர்கள் குவிய தொடங்கினர். இது குறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் சிவபிரகாஷ். வணக்கம். தற்போது அங்கு என்னென்ன ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது, முழு விவரம். வணக்கம் பிரியங்கா. இந்த 2024ஆம் ஆண்டுக்கான IPL போட்டி முதல் போட்டி இன்று தொடங்கவிருக்கிறது. அந்த போட்டியில் சென்னை RCB ஆகிய இரண்டு அணிகளும் மோதுகின்றன. இந்த வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த போட்டியை பார்ப்பதற்காக இங்கு அதிக அளவில் தற்போது இங்கு சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் இங்கு ரசிகர்கள் குவிய தொடங்கி இருக்கின்றனர். இதில் கிட்டத்தட்ட நாம் ஆச்சரியப்படும் அளவிற்கு இந்த இடத்தில் எந்த அளவிற்கு நாம் சென்னை அணியின் ரசிகர்களை பார்க்கிறோமோ அதே அளவிற்கு இங்கு பெங்களூரு அணியின் ரசிகர்களும் இங்கு வந்திருக்கின்றனர். அதாவது கிட்டத்தட்ட பெங்களூர் மட்டுமல்லாமல் பல மாநிலங்களிலிருந்தும் விராட் கோலி மற்றும் பெங்களூரு அணியின் ரசிகர்கள் தற்போது இந்த இடத்திற்கு வந்த வண்ணமாக இருக்கின்றனர். வழக்கமாகவே சென்னை சூப்பர் கிங்ஸ் விளையாடக்கூடிய ஒரு போட்டி என்று நாம் பார்த்தோம் என்றால் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் ஜெர்சி அணிந்த ரசிகர்களை அதிக அளவில் இங்கு காணப்படுவார்கள். ஆனால் இந்த முறை அதற்கு மாற்றாக பெங்களூரு அணியின் ரசிகர்களும் இங்கு அதிக அளவில் வந்திருக்கின்றனர். இதற்கு காரணம் தற்போது பெங்களூரு அணி இதன் கோப்பை வெல்லவில்லை என்று சொல்லப்பட்டாலும் அந்த அணியின் ரசிகர்கள் தரக்கூடிய அவர்களுக்கு ஆதரவானது மிகப்பெரிய அளவில் இருந்திருக்கின்றது. அதே மாதிரி சென்னை அணியை பொறுத்தவரையிலும் தொடர்ந்து ரசிகர்களை கொண்டாட வைத்து கொண்டிருந்த அந்த சென்னை அணியின் கேப்டனான MS தோனி இந்த போட்டியிலிருந்து தனது கேப்டன்ஷிப் பதவியை ருத்ராஜ் கெய்க்வாடிடம் வழங்கியிருக்கிறார். இதன் காரணமாகவும் தற்போது இந்த கேப்டன் பதவியில் இல்லாமல் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் தற்போது தோனி விளையாடப் போகிறார். அவர் எப்படி விளையாடப் போகிறார் என்பதை பார்ப்பதற்காகவும் இங்கு ரசிகர்கள் கூடியிருக்கின்றனர். வழக்கம் போல இல்லாமல் இந்த முறை வெறும் இந்த டிஜிட்டல் டிக்கெட் மட்டும் வழங்கப்பட்டிருக்கின்றன. ஆன்லைனில் முன்பதிவு செய்யப்பட்ட அந்த டிக்கெட்டுகளை இருக்கக்கூடிய QR கோடுகளை பயன்படுத்தித்தான் இந்த இடத்தில் தற்போது இந்த ரசிகர்களானவர்கள் மைதானத்திற்குள் அனுமதிக்கப்படுவார்கள். அப்படி அவர்கள் அனுமதிக்கப்பட்ட பிறகு மிகப்பெரிய அளவில் எந்த பொருட்களையும் கொண்டு செல்லக்கூடாது என்றும் இந்த இடத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக இந்த சென்னை பெங்களூரு அணிகளுக்கு இடையான இந்த போட்டியை காண்பதற்காக தொடர்ந்து ரசிகர்கள் இங்கு குவிந்த வண்ணமாக இருப்பதுடன் கோஷங்களை எழுப்பி வருவதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7207948735. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.